நாடார்கள் ஜாதியை பற்றி இன்னொன்று முக்கியமாக சொல்லப்படுவது என்னன்னு கேட்டிங்கன்னா, கோயிலுக்குள் நாடார் ஜாதிக்காரங்க போய் சாமி கும்பிட முடியாத நிலை தான் இருந்ததாகவும், சுதந்திரத்துக்கு பின்னாடி தான் இது மாறினதாகவும் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன ஐயா? இந்த கோயிலுக்குள் நுழையாமல் முடியாமல் இருந்தாங்கன்னு சொல்கிறது இது எப்படி பார்க்கணும், ரொம்ப சீர்தூக்கி பார்க்கணும் இந்த செய்தியை. அதாவது பாண்டிய நாட்டில் கூட தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் தென்பகுதியில் கிடையாது. அதை தவிர்த்து மற்ற பாண்டிய நாட்டினுடைய பகுதிகள் அது யாருடைய ஆட்சியில் இருக்குன்னா நாயக்கர்களுடைய ஆட்சியில் இருக்குது. அது நாயக்கர்கள் அவங்க தெலுங்குக்காரங்க, குறிப்பாக அவங்க கம்பளத்தார்கள். அவங்களுக்கும் நாடார்களுக்கும் ஒரு சரியான இணக்கமான போக்கு கிடையாது. ஏன்னா 72 பாளையங்களை அவன் நியமிக்கும் போது கூட இவ்வளவு ஒரு பழமையான போர்க்குடியிலிருந்து ஒரு பாளையக்காரன் கூட இந்த சமூகத்தில், நாடார் சமூகத்தில் கிடையாது. ஏன்னா இவங்களை நியமிச்சா அவன் பழையபடி தடுத்து நம்மளை எங்கே திருப்பி அடிச்சிடுவான்னு சொல்லி பயந்து ஒருத்தனுக்கு கூட, ஒரு ஆளுக்கு கூட பாளையங்கள் கொடுக்கல. அதே நேரத்தில் இந்த நாடார்களும் அவங்கள ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்தது கிடையாது. யார்? இந்த நாயக்கர்களை, இந்த குறிப்பாக மதுரை நாயக்கர்களை அவங்களுக்கு தனக்கு இணையான ஒரு சமூகமாக அவங்க பார்க்குற வழக்கம் கிடையாது. இது எப்படின்னு பார்க்கணுன்னா, இது நீங்கள் ஒரு நூல் இருக்குது, கோயிலுக்குள் நுழையாதே அப்படின்னு ஒரு நூல், அதாவது பிரவாகன்கிறவர் எழுதியிருக்காரு. அந்த நூலை நீங்கள் படித்து பார்க்கணும். இது உண்மையான செய்தி, அது என்ன இருக்குங்கிறத அப்போ படித்து பார்த்தா தான் உங்களுக்கு உண்மையான வரலாறு புரியும். இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்வு பாண்டிய நாட்டில் ஒரு பகுதியில், அதுவும் இன்றைய தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் தவிர்த்து மற்ற பகுதியில் தான் இருக்குது. அதே இது இப்போ தஞ்சாவூர் நாயக்கர்கள், தஞ்சாவூரில் நாயக்க மன்னர்கள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க, அந்த பகுதியில் கிடையாது. கொங்கு பகுதியில் கிடையாது, தொண்டை மண்டலத்தில் கிடையாது. எல்லா கோயிலுக்கும் எல்லா நாடார்களும் போகலாம், சாணார்கள் போனால், கிராமணிகள் போகலாம். கிராமணிகள் பெரிய செல்வாக்கு பெற்றவங்களாக இருந்தாங்க, அவங்களும் சான்றோர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அவங்களாம் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு தான் இருந்தாங்க. இந்த ஒரு பகுதியில் மட்டும்தான் அந்த நிகழ்வு. இதை சரியாக நீங்கள் புரிஞ்சிக்காம சில பேர் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க அப்படி இருந்துன்னு சொல்கிறது அதாவது முழு பூசணிக்காய் சோத்து. இது ஒரு முழுக்க பொய்யான செய்தி. அப்படி கிடையவே கிடையாது. அது அந்த மதுரை நாயக்கர்களுக்கும் இந்த பிற்கால தென்காசியில் கடைசி பாண்டியர்கள் 18ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதி வரையும் ஆட்சியாளராக இருக்கான். அவன் இவனுல ஒரு ராஜாக்களாவே ஏற்றிக்கிட்டு இல்லை. பொண்ணு எத்தனை முறை கேட்டு இவனு பொண்ணே கொடுக்கல. ஏன்னா சமமான அரசர்களாக ஜாதிகாரனா அவன் கருதலை இந்த தென்காசி பாண்டியர்கள்லாம். தஞ்சாவூர் நாயக்கர், கவர நாயக்கர், அவனுக்கு கூட பொண்ணு கொடுத்துருக்கான். ஆனால் இவனுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டான். அந்த காழ்ப்புணர்ச்சியில் தான் அவன் நாடார்களை இந்த மாதிரி அவன் ஆட்சி பகுதியில் இந்த மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருக்கான். இதுதான் உண்மையான வரலாறு. மற்ற பகுதிகளெல்லாம் நாடார்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, எல்லா உரிமையும் இருந்தது. எல்லா சோழ மண்டலத்திலையும் சரி, தொண்டை மண்டலத்திலையும் சரி, கொங்கு மண்டலத்திலையும் சரி, நாடார்களுக்கு எந்த கோயில் மறுப்பு எந்த இதுவும் கிடையாது. எல்லாம் பெரிய பெரிய ட்ரஸ்டிகளாக கூட இருந்திருக்காங்க. எத்தனையோ கோயிலில் இருந்திருக்காங்க. தேரை தொட்டு கொடுக்குற உரிமையோடு இருந்திருக்காங்க. அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தென்பகுதியிலையும், திருநெல்வேலி மாவட்ட தென்பகுதியிலையும் திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே போயிடும் மட்டும் இல்லை, கோயில் தேரை ஓட்டத்தின் போது தேரை தொட்டு கொடுக்குற உரிமையும் இருந்தது. அந்த ஊரில் மட்டும் இல்லை, இன்னொரு ஊர் மறந்து கொஞ்சம் தென்திருப்பேரையிலையும், அதாவது திருச்செந்தூர் மட்டும் இல்லை, தென்திருப்பேரையிலையும் கோயிலில் உடம்பிடிச்சு கொடுக்குறது, தேர் தொட்டு கொடுக்குறது நாடாளுடைய உரிமையாக இருந்திருக்கு. இப்படி பல ஊர்களில் கொங்கு நாட்டில் இருந்திருக்கு. எல்லா ஊர்லேயும் அப்படி இருந்திருக்கு. பாண்டிய நாட்டில் ஒரு பகுதி திருச்செந்தூர், அதாவது திருநெல்வேலி தென்பகுதி, தூத்துக்குடி மாவட்ட தென்பகுதி தவிர மற்ற ஏரியா அந்த பாண்டிய நாட்டில் உள்ள பகுதியில் மட்டும்தான் இந்த நாயக்கர்களுடைய அடக்குமுறையினால் இந்த நிகழ்வு இருந்திருக்கு. மற்ற பகுதிகளெல்லாம் கிடையாது. அது இது முழுக்க ஜாதி உயர்வு தாழ்வுங்கிற அடிப்படையில் இல்லை. இது ஒரு பாலிடிக்ஸ், அரசியல் காழ்ப்புணர்வு. அந்த அடிப்படையில் ஒரு நிகழ்ச்சி. அதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் நான் இந்த விளக்கமாக சொல்ல வேண்டியது இருக்குது.